வந்திருக்கிற மேடைய நியமன் பெற்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் அனைத்து மெம்பர்ஸும் மற்றும் அனைத்து அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அனைத்து அந்த இந்த விழா ஏற்பாடு செஞ்சது அனைத்து சங்கத்துடைய மெம்பர்ஸ்க்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சில டைம் நான் தமிழ் படிக்கும் போது ஏதோ தப்பாக படிச்சுட்டு மன்னிச்சிருங்க. பட் நான் ட்ரை பண்ணுவேன், எப்பவுமே போகும்போது கண்டிப்பாக தமிழ் படிக்கணும், தமிழில் பேசணும். ஸோ முதலாக அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப அன்பான நன்றி. ஏன்னா இந்த மாதிரி சார் வந்தாங்க, இதுக்கு முன்னாடி ஒரு மேரத்தான் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கான நான் போயிட்டு அங்கே சும்மா போயிட்டு ஜஸ்ட் ஃப்ளாக் ஆஃப் மட்டும் பண்ணிட்டு வந்தேன். அங்கேயே அவங்க அடுத்த இதுக்காக போக முடியல. பட் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு 2-3 காரணம் இருக்கு. உங்கள் காரணத்தினால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் சொன்ன மாதிரி உங்கள் ஜாப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. நீங்கள் அனைவருக்கும் அந்த ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் இம்பார்ட்டன்ட் இருக்கு. அவங்க சப்போஸ் ஆசிரியர் இருக்காங்க சரி, டாக்டர் இருக்காங்க சரி, ரெஸ்டாரண்ட் அனைவருக்கும் அந்த இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கு. பட் எல்லாமே என்ன ஆகணும்னா அந்த டீச்சர் மூலமாக தான் போகும். அதை மாற்றவே முடியாது. டீச்சர்ஸ்க்கும் சப்போஸ் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன், எதுக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா, முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவோம், நம்ம அங்கே நின்றுட்டு அங்கேயே உட்காந்துட்டு டீச்சர் பேசுவாங்க இல்லையா? இப்போ இருக்கிறத நான் சொல்ல முடியாது, அப்படி பேச முடியாது. நான் உங்களுக்கு மோட்டிவேட் பண்றேன். பட் இந்த மாதிரி பதவி எப்படி வாங்கியிருக்கேன், உங்களால தான் நான் படிச்சுட்டு வந்தேன். ஸோ ஐ எம் நாட் மோட்டிவேட்டிங் எனிபடி. நீங்க தான் எனக்கு மோட்டிவேஷன் இருக்கு. நான் இங்க வந்திருக்கேன், இது உங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்க ஹார்ட் ஒர்க்னால நம்ம ஹார்ட் ஒர்க்னால அந்த மாதிரி ஒரு ஒன் சைடு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு டீச்சர்ஸ்க்கு என்ன ஜாப் இருக்கு, நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல மட்டும் படிக்கிறேன் அப்படி இல்லை. நான் இன்னைக்கு அதை பார்த்து அந்த லிஸ்ட்ல எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் இருக்கு அதுல பார்த்து முன்னாடி எல்லாம் அந்த கான்செப்ட் இருந்தது, சரி நல்லா படிக்கணும், நல்லா மார்க்ஸ் வாங்கணும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அப்கிரேடேஷன் ஒன்றும் கிடையாது. அது இருக்கிறது கோவிட் டைம்ல சில பார்த்து அவங்க ஆன்லைன் கிளாஸ் நல்லா எடுத்திருக்காங்க. சில பேர் அந்த பிஇடி இந்த மாதிரி எது ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சில பேர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் அப்கிரேட் பண்றாங்க. முன்னாடி எல்லாம் மார்க்ஸ் மட்டும் நல்லா வாங்கிக்கலாம், பழைய சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நல்லா அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அண்ட் தென் we will get good marks. அதுக்கும் உங்களுக்கு தான் பாராட்டே இருக்கு. இந்த சமயத்துல நம்ம டெய்லி மாறிட்டே இருக்கும். டெய்லி இது யூஸ்டே இருக்கும். நல்ல மார்க்ஸ் வாங்கலைன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதுல நல்லா இருக்காரு, அதுதான் நம்ம ரெகக்னைஸ் பண்ணது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதான் டீச்சரோட ரோல் ரொம்ப முக்கியம் இருக்கு. ஏன்னா யூ ஆர் நாட் ஜஸ்ட் கெட்டிங் தென் குட் மார்க்ஸ், அது நீங்க அவங்களோட ஃபியூச்சர் நீங்க ஷேப் பண்றீங்க இல்லையா? எந்த டைரக்ஷன்ல போகணும்னா நீங்க தான் டிசைட் பண்றீங்க, நீங்க தான் அப்படியே மோல்டு பண்றீங்க. சில பேர் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இல்லை, அதை மினிமம் படிச்சுட்டு இருக்கேன், பட் ஸ்போர்ட்ஸ்ல நல்லா இருக்கேன், அதுக்கும் டீச்சரோட ரோல் இம்பார்ட்டன்ட் இருக்கு. சில பேர் அந்த சோஷியல் சர்வீஸ்ல போகணும், எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எடுக்கலாம், ஃபியூச்சர்ல எனக்கு இந்த மாதிரி போகும்போது அந்த கோர்ஸை படிச்சுக்கலாம், அதுல எந்த மாதிரி ஜாப் எனக்கு வேணும், அதுல என்னோட ரோல் என்ன இருக்கு, மேக்ஸிமம் சோஷியல் சர்வீஸ் பண்ணணும், அதுவும் நீங்க தான் சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி இதுல போகணும். என்னோட டீச்சர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, என்டிஏல போனாங்கன்னா யூ கேன் சர்வ் அந்த ஆர்மியில உங்களுக்கு இது பண்ணுறது, அதுவும் பெரிய விஷயம் இருக்கு. நீங்க எம்பிஏ படிச்சிட்டீங்கன்னா பெரிய மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணிக்கலாம். சிவில் சர்வீசஸ்க்கு போனோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும், நீங்க மக்கள் சேவை பண்ணிக்கலாம், பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும், நிறைய பேர் அதுக்கு ஆசை பண்றாங்க. இப்படி சொல்லி வச்சுதான் நீங்க அவங்களோட ஃபியூச்சர் நீங்க மாத்துறீங்க. இல்லைன்னா ஜஸ்ட் கிளாஸ் ரூம் மட்டும் நல்ல மார்க்ஸ் பண்றது நம்ம நோக்கம் கிடையாது. ஸோ இன்னைக்கு டேட்ல நான் பார்த்தேன் நம்ம டீச்சர்ஸும் அப்படி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம நாட் ஒன்லி we are getting very good results, we are getting very good students also இல்லையா? அவங்க வெளியே வரும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு இப்போ இருக்கிறது முன்னாடி இல்லைன்னா நம்மகிட்ட ஒரே ஒரு சோர்ஸ் இருக்கு, அந்த ஒரு சோர்ஸ்ல மட்டும் கேட்டுட்டு என்ன பண்ணலாம், மோட்டிவேஷன் கிடையாது, எந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் வந்துச்சு. ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் பண்றது தான் டீச்சரோட ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு பொறுப்பு இருக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு பாராட்டுற விஷயம் இருக்கு. ஸோ
இந்த மாதிரி எனக்கே இந்த மாதிரி வைப் கிடைச்ச போது கண்டிப்பாக டீச்சர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணோம். எதுக்குன்னா நீங்களே பார்த்துருக்கீங்க, சில டைம் பேப்பர்ஸில் பார்த்துப்பீங்க, ட்விட்டர்லாம் போடுவாங்க. நான் எங்கேயும் அந்த இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஸ்கூல் கண்டிப்பாக போவேன், இல்லை ஏதோ ஸ்கூலில் விசிட் பண்ணுவேன். சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, அங்கேயே நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லியிருக்கேன். School is not one place which is anybody can avoid or you should avoid. எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்க, ஈவன் தோ இட்ஸ் அ ஹைவே டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், யூ ஆர் ஒரு ஆஃபீஸர் ரேங்க்ல இருக்கீங்க. நீ ஃபீல்டில் போகும்போது பக்கத்தில் ஏதோ ஸ்கூல் இருக்கு, அங்கே போயிட்டு ஜஸ்ட் விசிட் பண்ணுங்க, பாருங்க எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு. நீங்களே சில ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, இங்கே லோக்கலில் சப்போஸ் ஜாப்ஸ் அங்கே போஸ்டிங் இருக்குன்னா நீங்களே போயிட்டு பாருங்க, உங்கள் பழைய ஸ்கூலை விசிட் பண்ணிட்டு பாருங்க, அங்கே போயிட்டு பாருங்க என்னென்ன இருக்கு. டீச்சர்ஸ் கிட்ட கண்டிப்பாக இன்ட்ராக்ட் பண்ணுங்க. விதவுட் இன்ட்ராக்டிங் வித் டீச்சர் நோ யூ வில் நாட் கெட் த குட், அதாவது ஒரு ரெப்புடேஷன் எப்படி வாங்கியிருக்காங்க, எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க, அது உங்களுக்கு வராது. ஓன்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் பேசிட்டு வந்தோம்னா தட் இஸ் நாட் அவர் ஜாப். ஸோ கண்டிப்பாக நானே போயிட்டு சில டீச்சர்ஸ் கிட்ட பேசும்போது நானே சில டைம் போயிட்டு பின்னாடி உட்காந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படி கூட சொல்லும்போது அப்போ அவங்க டெடிகேஷன், பேஷன் எல்லாம் தெரியுது. ஸோ இட்ஸ் விசிபிள் ஃப்ரம் மெனி எக்ஸாம்பிள். த டீச்சரோட டெடிகேஷன், பேஷன் தான் ரொம்ப முக்கியம் இருக்கு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வரோம், சம்பளம் வாங்கணும், அது பேஷன் கிடையாது. பேஷன் இருக்கு, கண்டிப்பாக அந்த டெடிகேஷன் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், டிசிப்ளின்ல இருக்கணும், அந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணணும், ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுக்கணும். அந்த பேஷன்னால நான் பார்த்தேன் பெரிய பெரிய ஆள் சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்டோட லைஃபை மாறிடுச்சு. அதோட எல்லாமே கிரெடிட் டீச்சருக்கு தான் போகும். ஸோ இன்ஃபார்ம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஹேவ் சீன். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கேன், எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பட் டீச்சர்ஸ் எப்பவுமே நல்லா இருப்பாங்க, டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க. நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல், ஐ ஹவ் ஸ்டடிட் இன் நவோதய வித்யாலயா, அது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்கு. அங்கே எல்லாமே டீச்சர்ஸ் தான், அம்மா அப்பா டீச்சர்ஸ் தான், உங்கள் பிரதர்